ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீர்க்கங்காய் தக்காளி கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சட்டியை வச்சு நல்லா ஹீட் பண்ணிடலாம். அதில் கடலெண்ணெய், சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். சட்டி யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் மத்து போட்டு பீர்க்கங்காவை கடைவோம், அதுக்கு சட்டி யூஸ் பண்ணுறோம். இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சட்டியில் செஞ்சோன்னா. இப்போது கட் பண்ண வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தோல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுக்கலாம். இனி சம்மர் சீசன், எல்லாருமே தண்ணி காய்கறிகள், தண்ணி பழங்கள் சாப்பிடுங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சம்மர் டைமில் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. அதனால தான் நம்ம ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் மோஸ்ட்டாக வாட்டர் கண்டென்ட்டில் எடுத்துப்போம் நம்ம சம்மர் டைமில். ஏன்னா பாடியை அதுதான் கொஞ்சம் ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ண மாட்டோம். பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு. ரொம்பவே குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணுற ஒரு டேஸ்டியான ரெசிபி. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இப்போது பீர்க்கங்காயில் தேவையான அளவு கல்லுப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம சட்டியில் செய்கிறதுனால இது ரொம்ப குயிக்காக ஆகிடும். அதே மாதிரி இப்போது 4 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பீர்க்கங்காய் தக்காளி கடையல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சட்டிலே மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இது சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சைட் டிஷ்ஷுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை, கருணக்கிழங்கு வறுவல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். போயிட்டு வரதுக்கு முன்னாடி லஞ்ச் டைம் ஓவர். ஸோ எல்லோரும் காலி பண்ணிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.